ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை ஒவ்வொரு எமோஷனுக்குள்ள கொண்டு போகுது இல்லையா? ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை ஒவ்வொரு எமோஷனுக்குள்ள கொண்டு போகுது. அப்பா படி அப்படின்னு சொன்னோம்னா துக்கமாயிடும். அம்மா என்னடா மார்க் வாங்கியிருக்கேன்னு கேட்டோம்னா காயப்பட்டுரும். அப்படியா? சோ நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஸ்கூலுக்கு வர்றீங்க, ஃப்ரெண்ட்ஸை பாக்குறீங்க, மேடமை பாக்குறீங்க, படிக்கிறீங்க, விளையாடுறீங்க, எல்லாமே ஓகே. தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உங்களை பத்தி யோசித்து பாருங்க. இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன, இதுல நீங்க எதுல காயப்பட்டிருக்கீங்க, அப்படி காயப்பட்டிருந்தாலும் உங்களை மாத்திக்கிறதுக்கான விஷயங்கள் அதுல இருக்கா? மேடம் திட்டினா நன்மைக்காத்தான் இருக்கும். அவங்க யாருமே உங்களை திட்டணும்னு சொல்லி டெய்லி பிளான் போட்டு சாட் போட்டு இன்னைக்கு கோமதிக்கு குடைச்சல் கொடுக்க போறேன், கோகிலாவை பெரிதிலே அடிக்க போறேன். பெரிதிங்கிறது என்னது? மனசு. சார் சொன்னார்ல பின்பக்கம். அப்படி யாரும் அவங்க நேர்த்திக்கிடம் போட்டுலாம் டெய்லி அவங்களுக்கு டார்கெட் அவங்க ஹெச்எம் 5 பிள்ளை அடிச்சா தான் அவங்களுக்கு சம்பளம் சொல்லிதான் யாரும் சொல்ல போறது கிடையாது. ஆனா அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது நம்மளோட நன்மைக்கு ஏதுவா இருக்கும். அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ஃபியூச்சர் கிடைக்கும். அப்ப உங்களை துக்கப்படுத்துற விஷயமோ சந்தோஷப்படுத்துற விஷயமோ எதுவா இருந்தாலும் அது நன்மைக்கு எதுவான விஷயமா இல்ல உங்களோட ஃபியூச்சருக்கு கஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாங்கிறத நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எப்பன்னா டெய்லி. எதுல அப்படின்னா தினந்தோறும் நடக்கக்கூடிய காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல. அப்போ தினந்தோறும் உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. சரியா? ஃப்ரெண்டு போன் அடிப்பாங்க சாயந்தரம், என்னடி இன்னைக்கு எனக்கு சரியாவே பேசல, நீ எப்பயுமே என்னை பார்த்தா 2 நிமிஷம் பேசுவ, இன்னைக்கு சரியாவே பேசல. அப்ப ஃப்ரெண்டுக்கான நேரத்தை நம்ம கொடுத்துறோம் இல்லையா? காலையில இருந்து அம்மா சொல்லுவாங்க, இது பாத்திரத்தை விலைக்கு வச்சுட்டு தான் போகணும், பொம்பளை பிள்ளை வீடு பெருக்கி விட்டு தான் போகணும்பாங்க. பசங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும், அப்பா ஏதாவது ஒரு வேலை வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நேரம் கொடுக்குறீங்க தானே? ஒவ்வொருத்தவங்களுக்கும் நேரம் கொடுக்குறீங்கல்ல. ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்கா? அந்த ஹோம்ஒர்க் செய்யற நேரம் நமக்கானது கிடையாது. நம்ம மேடத்திட்ட வச வாங்காம இருக்கிறதுக்காக, திட்டு வாங்காம இருக்கிறதுக்காக மேடத்துக்கு கொடுக்குற நேரம் தான் அது. உண்மை அப்படித்தானே? உங்களுக்கான நேரம் என்ன கொடுத்துருக்கிறீங்க? எனக்காக அப்படின்னு சொல்லி அந்த நேரம் தான் இது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கிற நிகழ்ச்சிகளை ஒரு 10 நிமிஷம் நைட் அனலைஸ் பண்ணி அதுல சந்தோஷம் எது, துக்கம் எது, சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது நன்மைக்குரியதா தீமைக்குரியதா, கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நன்மைக்குரியதா தீமைக்குரியதா, இத முதல்ல உங்களை வச்சு இப்ப நீங்க ஒரு சிம்பலை வச்சு அனலைஸ் பண்ணீங்கல்ல, நீங்க உங்களுக்குள்ள மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களோட முழு வடிவம் கிடைக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது ஒருத்தர் திட்டார் அப்படின்னா டக்குன்னு நமக்குள்ள நம்ம காயப்பட்டுறக்கூடாது. அவருக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு எத்தனை நாளைக்குன்னு பார்க்கணும். ஃப்ரெண்டு, என் கூட நிறைய ஃப்ரெண்டு இருந்தாங்க, ஸ்கூல் படிச்சாங்க, காலேஜ் படித்தோம். இன்னைக்கு பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 பேர் கூட இல்லை. ஆனா 50 பேர் 100 பேர் சேர்ந்து செட்டா கேங்க அலைஞ்ச காலங்கள்லாம் இருக்கு. அப்ப காலத்துல கடைசி வரைக்கும் கூட வரக்கூடிய பேர் எத்தனை பேருங்கிறது தெரியாது. இன்னைக்கு ஒருத்தர் உங்களை ஒரு வார்த்தை காயப்படுத்துற மாதிரி பேசினா உடனே ரிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்னை நானே கேட்டுக்கிறேன், நீங்க சொன்ன இந்த வார்த்தைனால நான் என் மனசை காயப்படுத்திக்கணும்?